சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருந்தேன். வெண்பொங்கலில் இந்த மாதிரி மிளகு இடித்து போட்டிங்கன்னா பசங்க வந்துட்டு தனியாக அதை பொறுக்கி வைக்காமல் சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி கூட பொங்கல் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விளக்கெண்ணெய் காய்ச்சி தேய்ச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் ஓமம் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டாச்சு. குளிப்பாட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு சூப் வச்சு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் நாளாகவே அவங்களுக்கு வந்துட்டு சளி அறவே மாட்டேங்குது. அதனால் எண்ணெய் தேய்ச்சி விட்டு சூப் வச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் சளி முறியும்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். பசங்களும் வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு புளி சாதம் செஞ்சுருந்தேன். புளி சாதத்துக்கு வந்துட்டு சைட் டிஷ் இந்த மாதிரி மசால் வடை இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி மசால் வடை செஞ்சு அது கூட தொட்டுட்டு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.